Hello everyone, traders அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் பண்ணணும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங் சைக்காலஜி இன்பில்ட் பண்ணியிருக்கணும். ஒரு நியூ ட்ரேடர் இந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்போது டெக்னிக்கல், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் இதை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் சைக்காலஜியும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அதே நேரம் மணி மேனேஜ்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டெக்னிக்கல் ஒரு ட்ரேடுன்னு எடுத்துக்கும் போது மூணுமே முக்கியமாக இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அக்யூரேட்டாக இருக்கணும், 70% or 80% மேலே அக்யூரேட்டாக கொடுக்கணும். செகண்ட் திங் ட்ரேடிங் சைக்காலஜி கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ணணும். தேர்ட் திங் மணி மேனேஜ்மெண்ட். சப்போஸ் ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் லாஸ் ஆனால் கூட என்னுடைய கேபிட்டல் போகக்கூடாது. ஸோ இது மூணையுமே பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் ஒரு ரெகுலர் இன்கம் பார்க்கணும், இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன விதமான சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு 6 ட்ரிக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் செட்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் ஒரு ப்ரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் வச்சுருந்தா கூட இந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்போது நம்ம மைண்டில் அதிகமான எக்ஸைட்மெண்ட்டோ, ஃபியர்னஸோ, க்ரீடினஸோ இல்லை மைண்ட் அப்செட்டாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லேயோ ட்ரேடு பக்கமே வரக்கூடாது. ட்ரேடு அன்றைக்கி அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாக சைக்காலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு நம்ம எல்லாமே ஒரு ரீட்டைல் ட்ரேடு இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க நீங்களே உங்களுடைய மைண்ட் செட்டில் கேளுங்களேன். மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பை பண்ணுவேன், அதே போல் தொடர்ச்சியாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது செல் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும், செல் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு நியூ ட்ரேடராக இருந்தால் இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கண்ணு பார்க்கும், தொடர்ச்சியாக ரைஸ் ஆகும், பை பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். ஆனால் இது எதில் சாத்தியம்? ஒன்லி ட்ரெண்ட் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த விதமான அப்ரோச் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது எதனால்னா, இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியாக ரைஸ் ஆகும், ஆனால் சடனாக கீழே ஃபால் ஆகிடும். இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா கேப் அப், ஆனால் தொடர்ச்சியாக ஃபால் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் 60% நடக்கும். பிகாஸ் பெரும்பாலான நாட்கள் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டு ஒன்று ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், இல்லை சைட்வேஸாக இருக்கும். ஒரு ட்ரெண்டுங்கிறது ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ் தான் நம்ம அதிகமான டேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் வரும் நீங்கள் எடுத்தீங்கனாலும், டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, ட்ரெண்ட் வைஸாக அதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல் பில்ட் பண்ணணும். ஒரு நாள் 500 பாயிண்ட் ட்ரேட் ஆன மார்க்கெட்டு இன்னொரு பாயிண்ட் இன்னொரு நாள் 300 பாயிண்ட்ஸ் ஆர் 200 பாயிண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகும். நீங்கள் டெக்னிக்கலே தெரியல. சில பேர் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் எட்ஜிங் பண்ணுறவங்க, ஸ்டாங்கிள் பண்ணுறவங்கெல்லாம் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ரேஞ்ச் தெரியணும். ஒரு நாளைக்கு வெறும் 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடுமே நடக்கும். ஸோ அப்போ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ட்ரெண்ட் வைஸாக டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். செகண்ட் திங் என்னென்னா, 1 day 1 trade. இந்த 1 day 1 ட்ரேடில் என்னென்னா, நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணலாம், மல்டிபிள் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரேடுன்னு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். ஒரு ட்ரேடு எடுத்துருவோம், ப்ராஃபிட் எடுத்துருவோம், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஈஸியாக மணி மேக் பண்ணிட்டோம், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அடுத்த ட்ரேடு எடுக்கும்போது தவறாக எடுத்துருவோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங்லேயும் உள்ளே போகக்கூடாது, ஃபியர்லேயும் உள்ளே போகக்கூடாது. ஓகே, ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கல், இந்த டெக்னிக்கல் வந்தால் நான் என்ட்ரி பண்ணுறேன், இல்லையா நான் என்ட்ரி பண்ணலை. சும்மா மார்க்கெட்டை மேலே போகுது பார்த்துட்டு பை பண்ணுறதோ, இல்லை கீழே இறங்குது பார்த்துட்டு செல் பண்ணுறதோ, இந்த இதை அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் திங். தேர்ட் திங் என்னென்னா, ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் கம்மியாக இருக்கணும். அண்ட் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது எப்படி சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ட்ரேடிங்கில் எடுத்துக்கிறான். ஆனால் அந்த ட்ரேடிங் எடுத்துகிட்டு 1 minute சார்ட் வைப்பாங்க. 1 minute சார்ட் வைக்கும்போது மார்க்கெட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். நம்ம மைண்டும் அதோடு சேர்த்து
ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்களா, டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸோ இல்லை 1 ஹவருக்கோ மாற்றிடுங்க. அப்போ தான் நம்ம மைண்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும்னு தெரியும், ஆனால் அந்த 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இது ஒரு நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே ஃபால் ஆகும்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மார்க்கெட் 1 மினிட்டில் வச்சுருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபியர்னஸ் கம்மியாகும். 4th ஒன் இஸ், நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு தெரியும், ஆனால் அந்த 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. ஒரு ஃபியர் மார்க்கெட் கீழே இறங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் வரும். அதே நேரம் மார்க்கெட் கீழே எனக்கு அகெயின்ஸ்டாக இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பயும் அந்த ஃபியர் வரும். இந்த ஃபியர் எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலுக்கு அதிகமான பொசிஷன் எடுக்கும்போது அந்த ஃபியர் வரும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இல்லை 2 lakh இருக்கா, 2000 rupees மேக்ஸிமம் ரிஸ்க் எடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைம் கேப். ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் டைம் கேப் இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேடை எடுக்கிறோம், ப்ராஃபிட் வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ப்ராஃபிட் வந்துடுச்சு, வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் நான் எனக்கு ஒரு 2000 இல்லை 5000 ஏர்ன் பண்ணிட்டேன், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையும் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணக்கூடாது. ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு என்ட்ரியில் நம்ம போக வேண்டிய வரும். ஸோ எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, ஃபியரும் இருக்கக்கூடாது. அப்போ என்னன்னா, கொஞ்சம் நேரம் டைம் கேப் விடணும். இந்த டைம் கேப்பில் திரும்பியும் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது மைண்ட் செட்டில் வேறு ஏதாவது பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் வெளியில் போயிட்டோ அடுத்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திரும்பியும் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் கிளியராக டெக்னிக்கல் படி என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் திங், இது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டோடு வச்சுட்டு இருக்காமல், இல்லை நான் இன்றைக்கி கரெக்டாக தான் ட்ரேட் பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு ட்ரேடு தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம அதனுடைய கண்ட்ரோலுக்கு போக நேரிடும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டெக்னிக்கலில் இன்பில்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ட்ரேடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரேடு இந்த ட்ரெண்டில் நான் இந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சைட்வேஸ் மார்க்கெட்டாக அதுக்கு நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். ஒன்று அப்படி நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி பண்ணுவேன். டார்கெட் அதிகம், ஸ்டாப் லாஸ் கம்மி. ரிஸ்க் பொசிஷன், நான் என்கிட்ட ஒரு 2 lakh இருக்கா, ஜஸ்ட் 2000 rupees தான் மேக்ஸிமம் என்னோட லாஸ். ஸோ இந்த டைம் கேப் இது எல்லாமே நம்ம ஒரு டெக்னிக்கலில் இன்பில்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய ட்ரேடிங் விகிதம் அண்ட் கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டைரக்ட் கிளாஸ் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, signing up, RaghuGopal from BMR Builds Academy.